இனிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, காலை வணக்கம். மார்கழி மாதம் 29வது பாசுரம், 29வது நாள். சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரடியை போற்றும் பொருள் கேளாய். பெற்றம் மேய்ந்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றமே ஆவோம். உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே சிற்றம் சிறுகாலே, மார்கழி மாதத்தினுடைய விடியற்காலை நேரத்திலே வந்து, கண்ணா உன்னை நாங்கள் சேவிக்கிறோம், உனது பொன் போன்ற அழகிய திருவடிகளை நாங்கள் போற்றி புகழ்ந்து கை கொள்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நீ கேட்பாயா? கண்ணன் எம்பெருமானை ஆயர்குலத்து பெண்களெல்லாம் மார்கழி மாதத்திலே நோன்பிருந்து அவனை அடைய வேண்டும் என்று ஒரு பெரிய நோன்பு இருக்கிறார்கள். அப்படி இந்த நோன்பு நாங்கள் எதற்காக இருக்கிறோம் என்று கண்ணன் எம்பெருமானை பற்றி ஆண்டாள் கேட்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. சிற்றம் சிறுகாலே வந்து, விடியற்காலை நேரத்தில் பனி பொழிகின்ற மார்கழி மாதத்தில் வந்து, கண்ணா உன்னை நாங்கள் சேவிக்கிறோம், உன்னை திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறோம், உன்னுடைய திருவடி கமலத்தை நாங்கள் பற்றுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்பாயா? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, இல்லையா? இல்லைன்னா நாங்கள் இவ்வளவு பனி பொழிகின்ற இந்த மார்கழி மாதத்தில் வந்து நாங்கள் உன்னை துயில் எழுப்புகிறோம், உன்னுடைய அருளை பெற வேண்டும் என்று நாங்கள் காத்து கிடக்கிறோமே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று நீ கேட்பாயா? கண்ணா, பெரிய காரணம்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டாள் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. பெற்றம் மேய்ந்தும் குளத்தில் பிறந்த நீ, பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்த நீ. கண்ணா, நீ பிறந்திருக்கக்கூடிய அந்த யாதவ குலம் எப்படிப்பட்ட குலம் தெரியுமா? பசுக்களை மேய்த்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மக்கள் வாழுகின்ற எதுக்குலம். அப்பேற்பட்ட யாதவர் குலத்திலே நீ பிறந்திருக்கிறாய். பெற்றம் மேய்ந்து உண்ணும் குலத்தில் பிறந்த நீ. பசுக்களை மேய்த்து அந்த பசுக்கள் தரக்கூடிய பால், தயிர், மோர், வெண்ணெய் இதை கொண்டு போய் மற்ற இடங்களில் விற்றுட்டு அதில் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு வாழ்வாதாரம் ஜீவனம் செய்யக்கூடியவர்கள் யாதவர்கள். அப்பேற்பட்ட யாதவர் குலத்திலே நீ பிறந்திருக்கிறாய். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. எம்பெருமானே, நீ இந்த எதுக்குலத்திலே பிறந்ததால் நாங்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் என்னவோ பெரும் புண்ணியத்தை செய்திருக்கிறோம். எனவே கண்ணா, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் செய்கின்ற கைங்கரியம் இருக்கு பாருங்க கண்ணா, உனக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், மறுக்கக்கூடாது. எனவே உனக்கு கைங்கரியம் செய்வது எங்களுடைய கடமைகளில் ஒன்று. அதனால் கண்ணா, நாங்கள் என்னென்ன கைங்கரியம் செய்கிறோமோ அதை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கணும். குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. இப்பொழுது நீ கொடுக்கும் பறை இருக்கிறதே, பரிசு பொருள், அது மட்டுமல்ல கோவிந்தா, இது மட்டும் நாங்கள் உங்ககிட்ட கேட்கல. நாங்கள் வந்து ஏன் மார்கழி மாதத்தில் நோன்பிருந்து உன்னுக்காக நாங்கள் விரதம் இருந்து நாங்கள் விடியற்காலை நேரத்தில் உன்னை எழுப்பி உன்னுடைய அருளை பெற நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோமே, உன்னிடத்தில் நாங்கள் பரிசு பொருட்களை எல்லாம் கேட்குறோம்ல, அது மட்டும் இல்லை. நீ கொடுக்கக்கூடிய இற்றைக்கு பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. நாங்கள் உன்னிடத்தில் கேட்பது பரிசு பொருள். அந்த பரிசு பொருள் மட்டும் கிடையாது நாங்கள் கேட்கறது, வேறு ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உன் தொன்னோடு ஒற்றமே யாவோம். கண்ணா, இந்த பிறவி மட்டுமல்லப்பா, இனி வரப்போகின்ற ஏழு ஏழு ஜென்மமாக இருந்தாலும் அந்த ஜென்மத்தில் கூட கண்ணா, நீ எங்கள் வீட்டிலே வந்து பிறக்க வேண்டும். இதே மாதிரி ஒரு ஆயர்பாடு இருக்கணும், அதில் நாங்களெல்லாம் பிறக்க வேண்டும். கண்ணா, நீயும் பிறக்க வேண்டும். எனவே இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இனி வரப்போகின்ற ஏழு ஏழு ஜென்மத்திலும் கண்ணா, உமக்கும் எமக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கிறதே, அன்பு இருக்கிறதே, காதல் இருக்கிறதே, அது எப்பொழுதும் மாறக்கூடாது, அப்படியே இருக்கணும். சங்க இலக்கியத்தில் கூட ஒரு தலைவி சொல்வார், இம்மையாயினும் அருமையாயினும் யாராகி நின் கணவனை யானாகி நின் நெஞ்சு நேர்பவளே என்று அந்த பாடல் முடிகிறது.
இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி வரப்போகின்ற அடுத்த பிறவியில் கூட நானே உனக்கு மனைவியாக வர வேண்டும், நீயே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஒரு குறுந்தொகை பாடல் சொல்கிறது. அதைப்போல ஆண்டாளும் சொல்கிறாள், கண்ணா இந்த பிறவி மட்டுமல்ல, இனி வரப்போகின்ற 7 ஜென்மத்திலும் கண்ணா நீ எங்களுடைய குடும்பத்திலே பிறக்க வேண்டும், உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த பக்தி இருக்கு பாரு, அது நீடித்திருக்க வேண்டும், நீங்கள் என் மீது செலுத்தக்கூடிய அன்பு இன்னும் பல மடங்கு பெருக வேண்டும், இந்த ஜென்மம் மட்டுமல்ல இனி வரப்போகின்ற 7 ஜென்மத்துக்கும் அது தொடர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். அதாவது உண்மையிலே நாம் இந்த பாடல்களை எல்லாம் நாம் ஏறத்தாழ கடைசி திருப்பாவையினுடைய கடைசி அத்தியாயத்துக்கு வந்துவிட்டோம். இவர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் எம்பெருமானிடத்திலே பரிசு பொருள்களை மட்டும் இவர்கள் கேட்கவில்லை, ஆனால் அதை காட்டிலும் வேறொரு விஷயத்தை கேட்கிறார்கள். அதுதான் எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றமே யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், உன்னுடைய பக்தர்களாகவே நாங்கள் இருக்க ஆசைப்படுகிறோம், உனக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்களாகவே நாங்கள் ஆசைப்படுகிறோம், உனக்கு குற்றேவல் செய்யக்கூடியவர்களாகவே நாங்கள் இருக்க ஆசைப்படுகிறோம் கண்ணா. எனவே இந்த பிறவி மட்டுமல்ல, இனி வரப்போகின்ற 7 ஜென்மத்திலும் நீங்கள் என்னோடு இருக்க வேண்டும், உங்களுடைய அன்பு எங்கள் மீது இருக்க வேண்டும், நாங்கள் செய்யக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணா என்று இந்த ஆண்டாள் பாடுகிறாள். மற்ற நம் காமங்கள் மாற்றிலோர் எம்பாவாய். எங்களுடைய ஆசைகளை எல்லாம் நாங்கள் அகற்றிவிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆசைகள் எல்லாம் இல்லை. மற்ற நம் காமங்கள், காமங்கள் என்றால் விருப்பம், வேறு எந்த விருப்பமும் எங்களுக்கு கிடையாது. இந்த விருப்பத்தை தவிர நாங்கள் ஏதோ பாவை நோன்பு நோக்க வேண்டும், அதற்காக உங்களிடத்தில் சங்கு கேட்டோம், சில ஆபரணங்களை கேட்டோம், விளக்குகளை கேட்டோம், கொடி கேட்டோம், விதானம் கேட்டோம், இதெல்லாம் நீ அன்பாக கொடுத்தினா நாங்கள் வாங்கி பாவை நோன்பு செய்வோம். எங்களுக்காக நாங்கள் எதுவுமே கேட்கல, எனக்கு இதை கூட அதை கூட நான் எதுவுமே கேட்கல கண்ணா. பாவை நோன்பு நோற்பது எதற்காக? உன்னை அடைய வேண்டும், உன்னுடைய திருவடி கமலத்தை சென்று சேர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாவை நோன்பு நோக்கிறோம். அப்பொழுது உன்னிடத்தில் சில பொருள்களை கேட்குறோம், அதில் எந்த எங்களுடைய சுயநலமும் கிடையாது. ஆனால் வேறொரு விஷயத்தை அவர்கள் கேட்கிறார்கள், இந்த பிறவி மட்டுமல்ல, இனி வரப்போகின்ற 7 பிறவிலும் கண்ணா உன்னுடைய பக்தர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், உன்னுடைய அன்புக்குரியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், நாங்கள் தொடர்ந்து உனக்கு கைங்கரியங்களை பல ஜென்மங்களாக நாங்கள் செய்ய வேண்டும், அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கண்ணா என்று கூறுகிறார்கள். மற்ற நம் காமங்கள் மாற்றிலோர் எம்பாவாய். வேறு எந்த விருப்பமும் எங்களுக்கு கிடையாது, இந்த விருப்பத்தை தவிர வேறு எந்த விருப்பமும் கண்ணா எங்களுக்கு இல்லை என்று இந்த பாசுரம் முடிகிறது. சிற்றம் சிறுகாலே உன் சேவித்து உன் பொற்றாமரடியை போற்றும் பொருள்கேளாய், பெற்றம் மேய்ந்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றைக்கு பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றமை யாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற நம் காமங்கள் மாற்றிலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம். நாளை சந்திப்போம்.